ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ், சங்ககிரி, சேலம் மாவட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு சின்ன வீடியோ. இது என்ன வீடியோனா, என்ன சொல்கிறது, நம்ம கண்டென்ட் வராது, எலக்ட்ரானிக்ஸ் கண்டென்ட் இதில் வராது. என்ன அப்படின்னா, இப்போது கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி சேனல் நேமை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா, இது ஒரு ஆடியோ ரிலேட்டட் சேனல் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்றது. ஏன்னா இது வந்து கேஎம்எஸ் டிஜிட்டல் மீடியான்றது எனக்கு தோணுது. இந்த டிஜிட்டல் மீடியா அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா, அந்த இதில் ஃபோட்டோ அந்த மாதிரி வந்துடும். அப்போ அதனால் வந்து இருக்குமோ அப்படின்றது. நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து நம்ம சேனல் வந்து ஆடியோ சம்மந்தமாக இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால் வந்து நான் வந்து சேனலோட நேமை வந்து மாற்றலாம் அப்படின்னு இருந்தேன். அப்போது அதுக்கு வந்து நான் வந்து கேட்டிருந்தேன், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. நம்ம சேனல் கம்யூனிட்டியில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த பேர் பார்க்குறேன். நான் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், ஒரு பேர். அது யார் சொன்னது அப்படின்றதையும் பார்த்துடலாம். லாஸ்ட் பெஞ்ச் என்ஜினியர் அவர் வந்து பார்த்திங்கன்னா மகிழ் இசைன்னு சொல்லியிருக்காரு. அதாவது மகிழ்ச்சி ப்ளஸ் இசை. உங்கள் ஆம்பிளிஃபையர் மக்கள் இசையை கேட்டு மகிழ்வதால் மகிழ் இசை என்ற பெயர் சிறப்பாக இருக்கும். மகிழ்வித்து மகிழ், வாழ்க தமிழ் ஊக்குவிப்போம், தமிழ்லையும் கூட சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குது, அவருக்கு நன்றி. ஏன்னா எனக்கு இங்கே கமெண்ட் பண்ண அத்தனை பேருமே ரொம்ப வேல்யூபிளான ஆளுங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி 19,000 பேர் இருக்காங்க. அத்தனை பேரில் நம்மளுக்காக நம்ம கேட்டதுக்காக எனக்காக இங்கே வந்து கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. கேஎம்எஸ் ஆடியோ மட்டும் வைங்க, பெஸ்ட்டாக இருக்கும். கேசவன் அவருக்கு நன்றி. சரவணன், இந்த சவுண்ட் மாஸ்டர் நல்லாயிருக்கு, கேஎம்எஸ் பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்றாங்க. நிறைய பேர் வந்து நான் கேஎம்எஸ் பேரை மாற்றிடுவேன் அப்படின்றீங்க. ஆனால் கேஎம்எஸ்ன்றது தான் என்னோடய அடையாளம். அதை நான் என்றைக்குமே மாற்ற மாட்டேன். கேஎம்எஸ் வந்து உடவே போகிறதில்ல. ஏன்னா இந்த பேருக்கு பின்னாடியே ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது இருக்குது. என்னென்னா, இந்த பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அவங்கவுங்க குடும்ப பேரோ அல்லது ஏதோ ஒரு பொதுவான பேர், பிடிச்ச பேர் வைப்பாங்க. இது வந்து எங்கள் 3 பேரோட பேர்: கனகராஜ், மோகன், சத்யகுமார். இதில் ஒருத்தர் வந்து கேஎம்எஸ் டெக்குன்னு சொல்லியிருந்தார். ஆல்ரெடி இந்த கேஎம்எஸ் டெக்கு தான் இந்த கேஎம்எஸ்க்கு அடித்தளம். நாங்கள் காலேஜ் படிக்கும்போது கேஎம்எஸ் டெக் அப்படின்ற பேரில் ஒரு கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது எங்களோட இது அப்போது ஆண்டர்பிரனராக வரணும் அப்படின்றது. கேஎம்எஸ் டெக் அப்படின்னு ஒரு கம்பெனின்னு அது வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அப்படின்னு வச்சு அதை மூலிமா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பிசிபி டிசைனிங், பிசிபி மேக்கிங் ஒர்க் ஷாப்பு, அப்புறம் வந்து அப்போது வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஆர்டினோ சம்மந்தமான ஒர்க் ஷாப்பு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சு. நாங்கள் வந்து காலேஜில் எங்கள் கூட படித்தவங்களுக்கெல்லாம் வந்து ஒர்க் ஷாப் கூட பண்ணோம். பிசிபி டிசைனிங் அண்ட் மேக்கிங் ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். எல்லாமே செல்ஃப் லேர்னிங்கில் கற்றுக்கிட்டு தான் வெளியில் சொன்னோம். நாங்கள் 3 பேருமே கொஞ்சம் ஹார்ட்வேரில் கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு தெரியுன்றதுனால நாங்கள் 3 பேரும் பண்ணியிருந்தோம் கேஎம்எஸ் டெக் அப்படின்னு. ஸோ அப்போது நாங்கள் வந்து அந்த ஃபேர்வெல்லாம் வரும்ல, அப்போது வந்து என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் எல்டர் மற்றவங்களுக்கும், ஒரு 6 வயசு வித்தியாசம் எனக்கும் மற்றவங்களுக்கும் படிக்கும்போது. பட் அப்படிலாம் நான் நடந்துக்கிட்டதில்ல. யார்ட்டையும் எல்லோரும் என்ன அண்ணான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் சொன்னது, கேஎம்எஸ் டெக் நீங்கள் வந்து தொழில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அது இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போது நான் ஃபஸ்ட்டு தடவை கனகு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வச்சுருந்தேன். அப்படி வச்சு லாஸ் ஆனேன், ஒரு 10,000 லாஸு. அந்த டைமில் வந்து நான் எலக்ட்ரானிக்ஸே வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டு திரும்ப மறுபடியும் எலக்ட்ரானிக்ஸ் உள்ளே வந்தப்போ என்ன பேர் வைக்கலான்னப்போ அந்த பேர் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு என்னோடய ஸ்லாம் புக்லேயும் சரி என்கிட்ட நிறைய பேர் சொன்னது கேஎம்எஸ் அப்படின்னு. ஸோ அன்னைக்கு அவங்க அத்தனை பேர் சொன்ன அந்த பேரை நம்ம யூஸ் வைக்கணும் அப்படின்னு தான் கேஎம்எஸ் எலக்ட்ரானிக்ஸ்னு வச்சேன். அப்புறம் கேஎம்எஸ் ஆடியோ போர்ட்ஸ் ஆச்சு. அப்புறம் கேஎம்எஸ் டிஜிட்டல் மீடியா. இப்போ வந்து கேஎம்எஸ் ஆடியோ லேபாக மாறி இருக்குது. ஆடியோ லேப்ன்றது தான் பேராக வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துருவோம். இதுதான் கேஎம்எஸ் பேருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இது. கேஎம்எஸ் பேர்லேயே இருக்கட்டும் செல்லப்பாண்டி அவர்கள். அப்புறம் வந்து ரேட்சட் ரைடர், ட்ரூ டேலண்ட் டிசர்வ்டு டு கோயிங் ஹை, யூ வில் ஆல் தி பெஸ்ட். நிறைய இன்னோவேட்டிவ் பண்ணுங்கள், சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ரீச் ஆகும். லைக் யுவர் டான்சிங் லைட் போர்ட். ஜென்ரலி யூடியூப்பில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்க ரீச் ஆகுறாங்க, அதர்வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். ஆமாம், ரொம்பவும் ஸ்ட்ரகிள் தான். நான் வந்து இப்போது 400 சில்லற வீடியோ போட்டிருப்பேன். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் என்னுடைய ஓன் கண்டென்ட்டாக தான் இருக்கும். இது வரைக்கும் நான் யார் பேரையும் சொல்லி இது பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஜேம்ஸ் செல்கேர், கிங் ஆஃப் மாஸ்டர் சவுண்டு கேஎம்எஸ்
நல்லா இருக்குது, பட் இவ்வளோ பெருசு நம்ம வைக்க முடியாது. ரியல் சவுண்ட்ஸ் ஆர்கே தமிழ், ராஜா குமார் ஆடியோ மாஸ்டர் 2 பேர் சொல்லியிருக்காங்க. கேஎம்எஸ் இஸ் குட், நோ நீட் டு சேஞ்ச். கேஎம்எஸ் என்றைக்குமே மாற்ற மாட்டேன் சார். ட்ரீமர் இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு வெல்விஷர்னு சொல்லலாம். ரொம்ப எங்களுக்குள்ள ஒரு நட்பு அதிகம். இவரும் ஒரு நண்பர், நல்ல நண்பர். அருண் வினித் மாற்றாதீங்க, மாற்றிக்கலாம் பிரதர், லைட்டாக மாற்றிக்கிறேன். கேஎம்எஸ் ஆடியோ டெக் சந்தோஷ் குமார் மணி, ராசி ஆடியோ, கேஎம்எஸ் ஆடியோ போர்ட்ஸ் ஆம்ப் மேக்கிங். அண்ணா ஓகே, நன்றிங்கண்ணா. கேஎம்எஸ் ஆடியோ டெக் அது வந்து லவ் டுடே தமிழ் சொல்லியிருக்காரு, நன்றி. இந்த நேம் ஓகே. பிசிபி போர்டு பார்க்கும்போதே அது கேஎம்எஸ் போர்டு என்றும் போர்டு கிளாரிட்டி வைத்து தான் கேஎம்எஸ் போர்டு என்று தெளிவாக சொல்ல முடியும், நன்றி. அருண் ஃபோட்டோகிராஃப்ஸ் கேஎம்எஸ் சவுண்ட்ஸ், நன்றி. ராஜாகுமார் சவுண்ட் கிரியேட்டர் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த பெயர் நல்லா இருக்கும், மாற்ற வேண்டாம். ஓகே பிரதர், நன்றி. மோகன் பி, அவங்க அன்புக்கு நன்றி. ராஜாகுமார் ஆடியோ பிசிபி மேக்கர், நல்லாயிருக்கு. பாஸ் கேஎம்எஸ் டிஜிட்டல் மீடியான்னு எவ்வளவோ போர்ட் பண்ணிட்டீங்க, இனிமேல் ஏன் நேம் சேஞ்ச் பண்ணீங்க? கேஎம்எஸ் டிஜிட்டல் மீடியா இதை வந்து கேஎம்எஸ் ஆடியோ சம்மந்தமாக பண்ணலாம் அப்படின்னு கேஎம்எஸ் ஆடியோ லேப்னு மாற்றிருக்கேன், அவ்வளோதான். கலக்கல் ஹிட்ஸ் லோகு T20, ரொம்ப நன்றிங்க. மெலடி மியூசிக்கல் சிஸ்டம் நல்லாயிருக்கு. கேஎம்எஸ் டிடிஎஸ் இதுவும் நல்லாயிருக்கு. ஜே எலக்ட்ரோ ஜெகதீஸ்வரன்றவர் சொல்லியிருக்காங்க. சிவாஎம் ஆடியோ கேர் நல்லாயிருக்கு, அதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த நேமை சேஞ்ச் பண்ணாதீங்க, இதுவும் நல்லா தானே இருக்குது, நன்றி. ஏன்னா இப்போ எல்லா பேருமே நல்லா இருக்குது, பட் ஏதோ ஒன்று வந்து ஏன் கேஎம்எஸ் ஆடியோ லேபுங்கிறத நான் எடுத்தேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். கேஎம்எஸ் சவுண்ட் பார் கிருஷ்ணன் கிஷாந்த், நன்றி. ஏரோன் சயின்டிஸ்ட் கேஎம்எஸ் சவுண்ட்ஸ் பரணி ஆடியோ கேஎம்எஸ் ஆடியோ கேர், அவங்க பேரும் அவங்க சொன்ன பேரும் நான் போட்டுறேன். கண்ணன் ரத்தினம் கேஎம்எஸ் சவுண்ட் பீப்புள், தர்மா ஜே பசுமை ஆடியோஸ் அல்லது க்ரீன் ஆடியோஸ், மனோகரன் ஜி கேஎம்எஸ் ஆடியோ வேர்ல்டு, விக்னேஷ் செல்லம் கேஎம்எஸ் மாற்றாதீங்க, கிஷாந்த் கேஎம்எஸ் டால்பி ஆடியோ, முரளி கேஎம்எஸ் ஆடியோ லேப் ஆர் ரிசர்ச். இதில் இருந்து நான் கேஎம்எஸ் ஆடியோ லேப் எடுத்துக்கிட்டேன். கேஎம்எஸ் ஆடியோ டெக் கேஎம்எஸ் தமிழ்நாடு, அது வந்து ரா வீரமணி. கிஷன் கேஎம்எஸ் டிவால்ட் ஆடியோ, நன்றி. மதர் இண்டியா ஆடியோ டெக் கேஎம்எஸ் இன்ஃபினிட்டி ஆடியோ, கிருஷ்ணன் கிஷாந்த் கேஎம்எஸ் ஆடியோ பேண்ட், ஜிவிபி ஆடியோ டெக் கேஎம்எஸ் ஆடியோ டெக், கேஎம்எஸ் ஆடியோ வேர்ல்டுன்னு சொல்லி சிவானி ஆடியோ, செல்வா டெக் வந்து கேஎம்எஸ் ஆடியோ வேர்ல்டு, அருண் ஜாயின் கேஎம்எஸ் மல்டி ஆடியோ லேப். அருண் ஜாயின் நம்ம ஃப்ரெண்டு, அவர் வந்து மல்டி ஆடியோ லேப் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மல்டி மட்டும் நான் எடுத்துகிட்டு கேஎம்எஸ் ஆடியோ லேப்னு படிச்சுக்கிறேன். ஆதிசேஷன் இவர் ஒரு அண்ணன் மாதிரி மூத்தவர், அவர் வந்து கேஎம்எஸ் ஆடியோஸ்னு வைக்க சொல்லியிருக்காரு, நன்றி. அம்பேத்கர் பசுமை ஆடியோ டிஜிட்டல் ஆடியோ 2 பேர் பசுமை ஆடியோ சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் ஆடியோஸ் இதுவும் 2 பேர் சொல்லியிருக்காங்க. கேஎம்எஸ் ஆடியோ டெக் மியூசிக் சிஸ்டம், இது வந்து வடிவேல் கணேஷ். டிஜே ஆடியோஸ் வந்து கேஎம்எஸ் டெக்குன்னு சொல்லியிருக்காரு. ரமணி கேவிகே டிஜிட்டல் டெக் சொல்லியிருக்காரு. மோகன்ராஜ் கேஎம்எஸ் ஆடியோ சொல்லியிருக்காரு. இவ்வளோ பேர் எனக்கு 60 கமெண்ட்டு, இதில் நான் ரிப்ளை பண்ணது போக மீதி ஓரளவுக்கு நான் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் லோட் ஆகலை, இல்லை எல்லாமே படிச்சுட்டேனான்னு தெரியல, இன்னும் லோட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆன வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். இத்தனை பேருக்கும் என்னோடய நன்றி. 60 கமெண்ட்டு, இதில் நான் ரிப்ளை பண்ணது ஒரு 10 இருந்தால் கூட, ஒரு 10-15 இருந்தாலும் 50 கமெண்ட் இருக்கும். அந்த 50 பேருக்கும் நன்றி. இந்த 12,000 பேரில் 19,000 பேரில் ஒரு 50 பேர் என்னுடைய நான் கேட்டதுக்காக எனக்காக பதிலளிச்சிங்க, ரொம்ப நன்றி. இப்போ வந்து கேஎம்எஸ் ஆடியோ லேப் அப்படின்றத நான் வந்து இங்கே முடிவு பண்ணேன். ஏன் அப்படின்னா இவங்க சொன்னதுலேருந்து எடுத்துகிட்டது, சரி ஆடியோ லேப் வைக்கலாம்னா, லேப்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போது நான் என்னத்தான் அப்படி பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு தெரில, இருந்தாலும் ஏதாவது ஒன்று நான் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புக்கு இன்னொரு ஆம்புக்கு எதையாவது வித்தியாசம் பண்ணணும், எதையாவது வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி எதையாவது நோண்டிகிட்டே இருப்பேன், அதுதான் எனக்கு பிடிக்கும். அதனால் இது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆடியோ லேபுன்றது வந்து ஒன்று முடித்து வச்சதுன்னு இருக்காது, அங்கே எதையாவது மாற்றிக்கிட்டு ஏதாவது நோண்டிகிட்டு தான் இருப்பாங்க லேபில். எதையாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம்ல எக்ஸ்பெரிமெண்ட்டு, அதனால் நானும் எதையாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் நான் நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கேஎம்எஸ் ஆடியோ லேப் அப்படின்றத நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
அதனால் வந்துட்டு கேஎம்எஸ் ஆடியோ லேப் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து 2 பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் நன்றி. ஒருத்தர் வந்து கேஎம்எஸ் ஆடியோ மல்டி லேப்னு சொல்லியிருந்தார். இன்னொருத்தர் வந்து கேஎம்எஸ் ஆடியோ லேப் அல்லது ஆடியோ ரிசர்ச்னு சொல்லியிருந்தார். அவங்க 2 பேருக்கும் நன்றி. மற்ற அத்தனை பேருக்குமே நன்றி. நான் வந்து இந்த பேரை ஏன் எடுத்தேன் அப்படின்றதுக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நன்றி. இந்த வீடியோ வந்து இந்த பேர் சம்மந்தமானதுக்காகவும், இன்னொன்று இப்போ வந்து நம்ம சேனலில் வர இன்கமில் ஒரு பகுதியை வந்து யாருக்காவது உதவி பண்ணணும் அல்லது என்னுடைய சொந்த யூஸ் இல்லாமல் வேறு யாருக்காவது பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஒரு எண்ணம். இது ஏன் வந்துச்சுன்றதையும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நடிகர் விவேக் அவர் இறந்தப்போ தான் எனக்கு இந்த தாட் முத வந்துச்சு. அவர் இறந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. அதில் வருத்தப்பட்டவங்களில் சொன்ன காரணம் அப்படின்னா ஒரு நடிகர் அப்படின்றது கிடையவே கிடையாது. அவர் எவ்வளவோ படம் நடிச்சிருந்தார். ஆனால் ஒரு நடிகர் இறந்துட்டாருன்றதுக்காக வருத்தப்பட்டவங்களை விட ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டார், மரம் இவ்வளோ வச்சார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இந்த மாதிரி தான் நிறையா பேசினாங்க. அப்போது அதை பார்க்கும் பொழுதும் அப்புறம் என் கூட இருந்த ஒருத்தர் என்னோட வயதில் மூத்தவர், அவர் பேரும் கனகராஜ். அவர் பேர் வந்து எஸ்டிஎஸ் கனகராஜ். அவர் வந்து எனக்கு ஒரு ரோல், அவரும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அவர் பார்த்திங்கன்னா சங்ககிரியில் நிறைய பொதுப்பணிகள் நிறைய செய்வார். அவர் இறந்தப்பவும் பார்த்திங்கன்னா அவர் இறந்து 1 வருஷம் ஆனப்பவும் அவருக்காக இரங்கல் கூட்டம் எல்லாமே பண்ணாங்க. அது ஏன் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு சொந்தக்காரங்க இல்லாமவும் பண்ணுறாங்க. அப்படின்னா ஏன் அப்படின்னா அவர் வந்து ஏதோ ஒரு பொது காரியம் பண்ணதுனால தான். சரி, இந்த விவேக் அவர்கள், நடிகர் விவேக் அவர் இறந்தப்போ நாமளும் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம அந்தளவுக்குலாம் வசதி இல்லை அப்படின்றது தெரியும். அதனால் இந்த யூடியூப் இன்கம்ன்றது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு பேசிவ் இன்கம்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் நான் பண்ணுற வேலையை தான் நான் போடுறேன், அதில் நீங்கள் பார்க்குறீங்க. என்ன இருந்தாலும் நான் ரொம்ப வேர்த்து வடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த வீடியோவுக்காக நான் எதுவும் பண்ணல. நான் செட்டு செஞ்சேன், அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக ஷோ பண்ணேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க, அதில் வர விளம்பரத்தினால எனக்கு ஏதோ வருமானம் வந்துச்சு. அந்த வருமானத்துலேருந்து ஒரு பகுதிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி அப்போ முடிவு பண்ணது தான். அதுக்கப்புறமா வந்து வீடியோவில் முன்னாடி அதை பண்ணிகிட்டு இருந்தேன், முன்னாடி வந்து போட்டிருந்தேன். இப்போது ஒரு 2-3 இதில் வந்துட்டு நான் வந்து அதை பண்ணலை. இந்த மாதிரி இது வந்து நான் பண்ணலை 10% அப்படின்றத. ஏன்னா அது சொல்ல வேணாம் அப்படின்ட்டு சொல்லாமலே வர்ற இதில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த இதில் வந்து எனக்கு பேமெண்ட் வந்துச்சு. அதில் வந்து 1500 ரூபா வந்து நான் வந்து பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இப்போ 1500 10%னா 1500 ரூபானா அவ்வளோ இல்லை. ஆனால் வந்ததில் 1500 ரூபா அவ்வளோதான். எனக்கு வந்து இப்போ 10%னா 15,000 ரூபாலாம் வரல, கம்மியாக தான் வந்துச்சு. அதில் இருந்து எனக்கு வந்ததில் ஒரு அமௌண்ட்டு, அதாவது 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபா வரும். அதுக்கு மேலே என்னோடய அமௌண்ட் ஆகும். மொத்தத்தில் 1500 ரூபா பண்ணணும்னு பிளான் பண்ணேன். அதை வந்து நண்பர் சுரேஷ் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அவர் வந்து சரி நானும் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் ஒரு 600 ரூபா கொடுத்தாரு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1500 + 600 2100 ரூபா. இந்த 2100 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து நான் அப்ரோச் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சிப்பம் அரிசி, நல்ல விலை அதிகமானது பொன்னி அரிசி நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் அரிசி வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அரிசி வேண்டாங்க, நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி சோப்பு அப்புறம் எண்ணெய் இந்த மாதிரியான ஐட்டம் ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு. உடனே சரிங்க அப்படின்ட்டோம். போனோம். எல்லாமே ஒரு 2000 ரூபாய்க்கு ஆனது, 2100 ரூபாய்க்கு ஆனது எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கி வண்டியில் எடுத்துகிட்டு போய் நான், சுரேஷ், அருண் 3 பேரும் போய் அங்கே கொடுத்துட்டு வந்துட்டோம். அங்கே எந்த வீடியோவும் எடுக்கலை. கடைசியாக அந்த முன்னாடி அவங்க அந்த போர்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து முழுக்க உங்களால் மட்டும்தான் நடந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் அந்த இதை வந்து நான் சொல்லிக்கிறேன், நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களால் தான் நான் உங்களுக்கு வந்து நான் இதை வந்து கொடுக்க முடிஞ்சுது. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. வேறு நம்ம வீடியோவை இனிமேல் வர வீடியோவையும் முழுமையாக பாருங்கள். என்ன சொல்கிறது, அவ்வளோதான். சப்போர்ட் கொடுங்க, உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. பேர் வந்து கேஎம்எஸ் ஆடியோ லேப்னு இனிமேல் கண்டினியூ பண்ணுறேன். நன்றி. இதுக்கான ஒரு இன்ட்ரோ வந்து ரெடி பண்ணேன், ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. அது வந்து சும்மா இப்போதைக்கு எனக்கு அந்தளவுக்கு இந்த கிராஃபிக்ஸு இந்த மாதிரியான இதில் ஒன்றும் பெருசாக நாலேஜ் இல்லை. பார்க்கலாம், ஏதாவது நல்ல இன்ட்ரோவாக ஏதாவது ரெடி பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நம்ம நண்பர்கள் யார்ட்டையாவது கேட்டு ஒரு நல்ல இன்ட்ரோ ரெடி ஆச்சு அப்படின்னா அதை அடுத்ததாக யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நன்றி.